ज्ञानचक्षुर्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितमेन भूतले स्वयं रूपकथामहं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरुं वैष्णवं च श्रीरूपं साग्रजतं सगणरत्नादान्वितं तं सजीवं सात्वेदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादां सगणललिता श्रीविशाखान् वितां स हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पति कोटेश गोप्ताकांत राधाकांत नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी विश्वानुस्मृते देवी प्रणमामि हरिप्रिये पाञ्चाकल्पतरुभ्यश्च कृपाचित्तभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुखं करोति वाचालं भङ्गुं लङ्कायति यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम् ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। बाहुद हरे प्रार्थने। प्रणाम्स प्रभु। प्रणाम्स माता जी। बाहुद प्रार्थने பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा हरे कृष्ण हरे कृष्णा। सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदक्षपला सर्वसिद्धान्तरत्नाय सर्वलोकैकदिर्कृदा सर्वबाहोद प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिदुबन्तोदितादित्य श्रीकृष्ण परिवर्तते परमानंद पाडाय प्रेम साक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमस्तुते मत्येह बन्धो मत्सङ्गिन् मत्क्रो मन्मदाहदन मत्निस्तर तारக மத் வாக்கிய மதானந்த நமஸ்துதே அசாத சாது தாதாயின் அதினோச்சதாகரே ஹானாமுன் சாகாசின் மாம் பிரேம்னா ஹிருத்கண்டயோஸ்ப்ரா. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கடந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா हरे ஹரே. कृष्णा। थैंक यू माताजी। தேங்க்யூ மத்தாஜி. नमो ஹரே ओम கிருஷ்ணா. विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिने दीनाम्ने नमो आचार्य पादाय निलय प्रभुताय गौरगदामदाय नगर ग्रामधारिणे नमो ओम विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिने दीनाम्ने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे हरे कृष्णा। His Divine Grace பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜாய். இன்னைக்கு பிரணாம். 4வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் ஸ்லோகம் 38. प्रणाम கரெக்டுங்களா? माताजी हरे कृष्ण प्रणाम பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. प्रणाम माताजी हरे कृष्ण பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 38வது ஸ்லோகம் கரெக்டுங்களா? பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 37 महाराज 37. ஓகே மாதாஜி. 37வது ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல 37வது ஸ்லோகம். ஆகர்ண்யாத்மஜம் ஆயாந்தம் சம்பரேத்ய யதாகதம் ராஜான ஸ்ரத்ததே பத்ரம் அபத்ராஸ்ய ருதோ மம. ஹரே கிருஷ்ணா. ஹரே படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிக்கட்டு மாதாஜி. படிங்க மாதாஜி படிங்க. பொருளுரை.
மன்னன் உத்தானபாதன் தன் மைந்தன் துருவன் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பி வரும் செய்தியை கேள்விப்பட்டான். இறந்தவன் உயிர்த்தெழுதல் போன்றதலினால் அச்செய்தியை மன்னனால் நம்ப முடியவில்லை. அவர் தன்னை ஒரு இழிந்தவராகவே கருதினார். ஆதலினால் இது போன்ற நல்யோகத்தினை தான் அடைவது கடினம் என்று நினைத்தார். பொருளுரை: 5 வயது சிறுவனான துருவ மகாராஜா தவமும் துறவும் மேற்கொள்ள கானகத்திற்கு சென்ற பொழுது இச்சிறுவனால் அங்கு வாழ முடியும் என்பதை மன்னரால் நம்ப முடியவில்லை. துருவன் மரணமடைந்திருக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தார். ஆகையினால் துருவன் மீண்டும் திரும்பி வருகிறார் என்ற செய்தியினை அவரால் நம்ப முடியவில்லை. அது இறந்து போனவன் எழுந்து வருவது போன்றதாகும். துருவன் காட்டிற்கு சென்றதற்கு காரணம் தானே என்று மன்னர் உத்தானபாதன் நினைத்தார். மரண சாம்ராஜ்யத்திலிருந்து தன் மைந்தன் மீண்டு வந்தாலும் வரலாம். ஆனால் தன்னை போன்ற பாவிக்கு இழந்த மகனை மீண்டும் பெறுதல் சாத்தியமாகாது. அப்படிப்பட்ட யோகத்தினை தான் பெறவில்லையே என்று நினைத்தார். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ உத்தானபாதன் அவருடைய 5 வயது சிறுவன் போவதற்கு தானே காரணம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீலிங் அவர்கிட்ட வருது. ஏன்னா அவர் இளைய மனைவியை ரொம்ப நெருக்கமா வைத்திருந்து முதல் மனைவியை அவர் அலட்சியம் பண்றார். அப்ப முதல் மனைவியோட மனைவி சுனிதியோட மனைவி சுனிதி என்கின்ற மனைவியின் புதல்வனான துருவன் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னு சிற்றன்னை பிளான் பண்ணி அவனை ஒதுக்குறான். அதனால கோபமடைந்த துருவ மகாராஜா காட்டுக்கு போய் தவம் செய்யறார். அப்போ அந்த காலத்துல எல்லாம் இந்த சின்ன பையன் காட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறான், அவன் இறந்திருப்பான் அப்படின்னு துருவன் இறந்திருப்பான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அவ தவ வலிமையினால மிக கவர்ச்சியாக ஒளிமிக்கவராக திரும்பி வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே உத்தானபாதனுக்கு மனசு உறுத்துது. ஏன்னா இந்த பையன் போறதுக்கு நானே காரணம், ஆனா மரண வாயிலிருந்து தப்பி இப்ப வர்றானே, இது எப்படி தெரியுது அவங்களுக்கு முதல்லயே அப்படின்னா, நாரதர் சொல்லிடுறாரு, இப்படி உன்னோட பையன் தவத்துல மிகப்பெரிய வெற்றி அடைந்து பகவான் விஷ்ணுவையே நேரில் கண்டு அவன் வரம் பெற்று வருகிறான் அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சிருச்சு. அதனால இவருக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங். நான் பண்ணினது தானே அவன் காட்டுக்கு போனான், காட்டுல போய் இறந்துருப்பான்னு நாம நினைச்சிட்டு எல்லாரும் இப்ப சிலரெல்லாம் காணாம போனா என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போயிட்டுதா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிடுவாங்க, தேடி தேடி பார்ப்பாங்க, அப்புறம் முடிவு பண்ணிடுவாங்க. அது போல எங்க துருவன் இறந்து விட்டதா அவங்கள நினைச்சிட்டாங்க. ஆனா திரும்பி வர்றாருன்னு கேள்விப்பட்டோன்னே இவருக்கு அவ்வளவு மனசு வேதனை ஆகுது, நான் இப்படி அயோக்கித்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு. ஸ்லோகம் 38. ஸ்ரத்தாய வாக்கியம் தேவருஷேர் ஹர்ஷ வேகேன தர்ஷன வார்த்தா ஹர்துர் அதிபிரீத்தியோ ஹாரம் பிராதான் மகாதனம். மொழிபெயர்ப்பு: தூதரின் வார்த்தைகள் நம்ப முடியாவிட்டாலும் நாரத முனிவரின் வார்த்தைகளில் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்தது. அதனால் அச்செய்தியினால் அவர் மிக மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் அவர் முழு திருப்தியுடன் அச்செய்தி கொண்டு வந்த தூதனுக்கு தன் கழுத்தில் இருந்த விலை உயர்ந்த முத்து மாலையினை பரிசாக அளித்தார். இப்ப நிறைய ஸ்பைஸ் எல்லாம் இந்த காலத்துல ராஜாக்கள் வச்சிருப்பாங்க, தூதுவர்கள், ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லு. அவங்க எல்லா செய்தியும் கொண்டு இப்ப எல்லாம் நியூஸ் பேப்பர் இருக்கு, எல்லா கேமராமேன்ஸ் எல்லாம் பல செய்தித்தாள்கள் அவங்களோட நிருபர்கள் எல்லாம் போய் நியூஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஆனா ராஜாக்கு அந்த காலத்துல ஒற்றர்கள் அப்படின்னு சொல்லப்பட இந்த தூதுவர்கள் தான் செய்தி கொண்டு வருவாங்க. அப்ப அந்த தூதுவன் செய்தி கொண்டு வர்றான், துருவ மகாராஜா உயிரோடு இருக்கார், அவர் மிகப்பெரிய வரம் பெற்று திரும்பி வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே அவருக்கு ஒரு தந்தையாக இப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார். அடுத்த ஸ்லோகம் பதம் 39-40. சத்தஸ்தம் ரதம் ஆருஹ்ய கார்த்தஸ்வர பரிஷ்கிருதம் பிராக்மணை குல புருத்தஸ்ச பரிசத்சோ சத்தோ மாத்ய பந்துபிஹி சங்கதுந்துபி நாதேன பிரம்ம கோஷேன வேணுபிஹி நிஸ்நாராம புராதூர்ணம் ஆத்மஜாபீஷனோத்சூக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிற மாதாஜி. படைங்க மாதாஜி. மொழிபெயர்: தனது மைந்தனை காணும் பேர் ஆவலுடன் மன்னர் உத்தானபாதன் தங்க சரிகைகளால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் உயர்ந்த சாதி புரவிகளை பூட்டி அதில் ஏறினார். கற்றறிந்த அந்தணர்கள், குடும்பத்து பெரியவர்கள், நண்பர்கள் ஆகியோரை அழைத்து கொண்டு நகரை விட்டு நீங்கினார். தன் ஊர்வலத்தினை இவ்வாறு தொடங்கிய பொழுது சங்குகளும் துந்திபிகளும் குழல்களும் ஒலித்தது. அவற்றோடு வேத மந்திரங்களின் ஒளியும் முழங்கி
நன்னிமித்தங்களை காட்டின. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப ஒரு விஐபி வராரு அப்படின்னா அவங்கள எப்படி இன்னைக்கெல்லாம் விமான நிலையத்துல போய் வரவேற்கிறாங்க. ஆனா அப்ப அந்த காலத்துல எல்லாம் அந்த நகர் அப்படின்னு சொல்லப்படுற நகருக்கு வெளிப்புறம் அந்த பார்டர்லயே போய் வரவேற்க ஆரம்பிச்சிடுவாங்க. அன்னைக்கெல்லாம் பெரியதா நம்ம என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் கிடையாது. அப்ப விருந்தினர்களை வரவேற்கிறது அப்படிங்கிறது அந்த காலத்துல மிக உயர்ந்த செயலாக கருதப்பட்டது. இன்னைக்கெல்லாம் அது மக்கள் வந்து விருந்தினர்கள் அப்படிங்கிறதே குறைஞ்சு போச்சு. விருந்தினர்கள் வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவங்க வச்சுக்கிறது கிடையாது, உபசரிக்கிறது கிடையாது. அப்ப இங்க வந்து அஹ் மைந்தன் இப்ப வெற்றி பெற்ற அரசனை வரவேற்க மனைவிமார்கள் நக்க நகர மக்கள் அவங்க எல்லாமே வந்து கூடி இப்படித்தான் ஆராதித்து அஹ் அந்த திருஷ்டியெல்லாம் கழிச்சு உள்ள கூட்டிட்டு வருவாங்க. அப்படி பெரிய வரவேற்பு அன்னைக்கு இருந்தது. அடுத்தது ஸ்லோகம் 41. சுனீதி சுருச்சிஷ்டாஸ்ய மகிஷ்யௌ ருக்ம பூஷிதே ஆருஹ்ய சிபிகாம் சாந்தம் உத்த மேனாபி ஜக்மதுஹு. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மன்னர் உத்தானபாதனின் பட்டத்து ராணிகளான சுனிதி மற்றும் சுருசியும் அவரது மற்றொரு மைந்தனான உத்தமனும் அவ்வூர்வலத்தில் வந்தனர். அரசியர் இருவரும் ஓர் அழகான பல்லக்கில் வந்தனர். பொருளுரை. துருவ மன்னர் அரண்மனையை விட்டு நீங்கியவுடன் மன்னர் மிகவும் துயரமடைந்தார். ஆயினும் மகான் நாரதரின் அன்பு வார்த்தைகளினால் அவர் ஓரளவு சமாதானமடைந்தார். அவர் தன் மனைவி சுனீதி பெற்ற நன்மையினையும் மற்றொரு மனைவி சுருசி பெற்ற துரதிர்ஷ்டத்தினையும் நன்கு புரிந்து கொண்டார். இவ்வுண்மையை அரண்மனையிலும் வெளிப்படையாக தெரிந்தது. ஆனாலும் துருவ மன்னர் திரும்பி வருகிறார் என்று கேள்விப்பட்டவுடன் அவர் அன்னையான சுனீதி மிகுந்த கருணையினாலும் ஒரு சிறந்த வைணவரின் அன்னையாதலினாலும் அவள் தன் சக கிளத்தியான சுருசியையும் அவள் மைந்தன் உத்தமனையும் தன்னுடன் ஒரே பல்லக்கில் அழைத்துச் செல்ல சிறிதும் தயக்கம் காட்டவில்லை. இதுதான் ஒரு சிறந்த வைணவரான துருவனின் அன்னையான சுனிதியின் பெருந்தன்மையாகும். ஓம் தத்சத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க துருவ மகாராஜா திரும்பி காட்டிலிருந்து தவத்தில் வெற்றியடைந்து திரும்பி வருகிறார் அப்படின்னு நாரதர் மூலமாகவும் அந்த தூதுவர் மூலமாகவும் கேள்விப்பட்டு நாட்டு மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இப்ப பட்டத்து ராணிகளான சுருச்சி சுனிச்சி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அரசர் கிளம்புறார். அப்போ பல்லக்கு தானே அன்னைக்கெல்லாம் காரு லாரி பஸ் இதெல்லாம் கிடையாது. அப்போ எல்லாம் நடைப்பயணம், மற்றவர்கள் எல்லாம் நடைப்பயணமாகவும் இவர்கள் வந்து பல்லக்குலயும் போவாங்க. அப்போ ராஜா வந்து தேர்ல போறாரு. அப்ப பல்லக்கு ஒரே பல்லக்குல சுனீதி வந்து சுருச்சியும் கூப்பிட்டுக்கிறாங்க. சுருச்சியோட புதல்வனான உத்தவன் யார் மடியில ஏறி உக்காந்து அந்த உத்தவனை மட்டும் உட்கார வச்சுக்கிட்டு மூத்தவளான சுனிதியோட பையனை துருவ மகாராஜாவை தள்ளி விட்டாங்களோ அவங்களையும் அவ கூட சேர்த்திக்கிட்டான். ஏன்னா அவர் ஒரு வைஷ்ணவர் அப்படின்னா எல்லா நற்குணமும் பெற்றவர். அவங்களை யாரும் வந்து யாரையும் அவமானப்படுத்துவது கிடையாது, குற்றம் சொல்லுவது கிடையாது. அப்போ சுனிதி வந்து சுருச்சியும் ஏத்திக்கிட்டா பல்லக்குல. ஒரே பல்லக்குல ஏறி அவங்க போறாங்க வரவேற்கறக்காக. ஏன்னா இது ரொம்ப உயர்ந்த நிலை. தவத்துல வெற்றி பெற்று பகவானிடம் வரம் பெற்று வருகிறார் அப்படிங்கிறது. அப்போ மன்னர் நினைச்சுக்கிறார், இவ எவ்வளவு பாக்கியசாலி அந்த மகளை பெற்றெடுத்ததுக்கு. இப்போ உலகத்துல எல்லா பெற்றோர்களுக்கும் தன் மகன் மிகப்பெரியவன் என கேட்கும் போது அவளுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவா. அந்த பெற்ற வயிறு அவ்வளவு குளிர்ச்சி அடையும். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். எஸ் மதர். மகனை ஈன்றெடுக்கும் போது பெரிதுவனும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். வெரி குட் மதர். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ அந்த தன்னோட பிள்ளைகள் பெரிய சாகசம் பண்ணி வரும்போது அந்த மகளால இல்ல மகனால அந்த தாய் ரொம்ப பெருமை அடைவா. அப்ப ராஜா நினைச்சுக்கிட்டாரு, இவ எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலி. ஆனா இந்த சுனீதி பெற்ற அதிர்ஷ்டம் இவளுக்கு கிடைக்கலையே, சுருச்சிக்கு. இவ எவ்வளவு துரதிர்ஷ்டம் பண்ணிட்டா. ஏன்னா இவ தள்ளி விட்டதுனால, அந்த குழந்தைய துருவனை தள்ளி விட்டதுனால இவளுக்கு அந்த அதிர்ஷ்டம் போயிடுச்சு. ஏன்னா வைஷ்ணவ அபராதம் மிகப்பெரிய குற்றம். அது தெரிஞ்சோ தெரியாமல அவ பண்ணிட்டா. 5 வயசு குழந்தைதான் நினைச்சு பண்ணிட்டா. ஆனா இப்ப அவர் வைஷ்ணவர் ஆயிட்டாரே.
இப்போ முதல்ல வைஷ்ணவராக இல்லாமல் இருந்து பின்னாண்ட வைஷ்ணவராகும் போது கூட அந்த குற்றம் தொடரும். அவங்க வந்து சாதாரண மனிதர்கள் தான் அப்படின்னு நம்ம முதல்ல பண்ணிட்டால் கூட அவங்க பின்னாடி ஒரு வைஷ்ணவரா மாறிட்டா அந்த பாவம் நம்மளுக்கு வந்துடும். சோ எல்லா இடத்திலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். வைஷ்ணவர்களை மட்டுமல்ல, யாரையுமே நம்ம அவமதிக்க கூடாது. அடுத்தது பதங்கள் 42 43. தம் திருஷ்டோபவனாதாய பாச ஆயாந்தம் தரசாரதாத் அவருஹ்ய நிருபஸ்தூர்ணாம் ஆஷாத்ய பிரேம விஹ்வலஹ பரிரேபே அங்கஜம் தோர்ப்யாம் தீர் போத்கட்னமானா ஸ்வசன் விஸ்வனேனாங்கிரி சம்ஸ்பர்ஷ சதா சேஷாக பந்தனம். ஹரே கிருஷ்ணா. நான் படிங்க படிக்கிறேன். படிங்க. மொழிபெயர்ப்பு. துருவ மன்னன் அருகில் உள்ள உபவனத்தில் நடந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்த மன்னர் உத்தானபாதன் விரைந்து தன் ரதத்தினின்று கீழே இறங்கினார். நீண்ட காலமாக தன் மைந்தன் துருவனை காண வேண்டும் என்று மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். எனவே மிகுந்த பாசத்துடனும் நேசத்துடனும் நீண்ட நாள் காணாத தன் மைந்தனை நீண்டதொரு பெருமூச்சுடன் மார்புறத் தழுவிக்கொண்டார். ஆனால் துருவ மகாராஜா முன்பு போல் இல்லை. அவர் முழுமுதற் கடவுளின் திருவடி தாமரைகள் தன் மீது பட்டதினால் பெற்ற ஆன்மீக வளர்ச்சியினால் முற்றிலும் புனிதமடைந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அப்ப தந்தையோட பாசம் இங்க வெளிப்படுது. அந்த துருவ மகாராஜாவை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறார். ஏன்னா மீண்டு வருவாரா மரணத்திலிருந்து தெரியாது, காட்டுக்குள்ள போனவர். ஆனா இப்போ பெரிய தவம் பண்ணி வெற்றி பெற்று பகவானுடைய அருள் பெற்று வர்றார் அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா இவரோட பாசம் அதிகரித்து அவரை வந்து நெஞ்சோட அணைச்சிக்கிறார். அடுத்தது 44வது ஸ்லோகம். அதாஜிக்ரன் முகீர் முர்த்தினி முட்னி சீதைர் நயனவாரிபிஹி ஸ்நாபயாம் ஆசனதனயம் ஜாதோத்தாம மனோரதः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கியவர் தெய்வஸ்ரீ ஆஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். மைந்தன் துருவனுடன் மீண்டும் இணைய வேண்டும் என்ற மன்னர் உத்தானபாதனின் நெடுநாளைய விருப்பம் நிறைவேறியதனால் அவர் துருவனை மீண்டும் மீண்டும் உச்சி முகர்ந்து பெருகி வந்த ஆனந்த கண்ணீரால் நீட்டினார். பொருளுரை. இயற்கையின் வழி ஒருவன் அழுதால் அதற்கு 2 காரணங்களே இருக்கலாம். தனது விருப்பம் நிறைவேறிய ஆனந்தத்தில் உணர்ச்சி மேலேற்றினால் ஒருவன் கண்ணீரிலிருந்து வரும் கண்ணீர் குளிர்ச்சியாகவும் இன்பம் அளிப்பதாகவும் இருக்கும். அதே சமயம் துக்கத்தினால் வரும் கண்ணீர் உஷ்ணமுடையதாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்ப துருவ மகாராஜாவோட தந்தை உத்தானபாதன் இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கார். ஏன்னா தன்னுடைய மகனை மீண்டும் கண்டு விட்டதால். அப்போ அவர் வந்து துருவனை அணைத்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். இப்ப 2 கண்ணீர் இருக்கு. ஒண்ணு ஆனந்த கண்ணீர், இன்னும் துக்கத்துல வர்ற கண்ணீர். ஆனந்தத்துல வர்ற கண்ணீர் குளிர்ச்சியாகவும் துக்கத்துல வர்ற கண்ணீர் சூடாகவும் இருக்கும் அப்படின்னு இங்க சில பிரபுபாதர் வர்ணிக்கிறார். அடுத்த ஸ்லோகம் 45. அபிவந்திய துப்பிது பாதாவ் ஆஷிர்பிஷ் சாபி மந்திரிதः நானாமமாதரௌ ஷீஷான சக்ருத ஜக் ஜனாக்ரணீக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன். சான்றோர் அனைவரின் மிகச்சிறந்த துருவ மன்னர் தன் தந்தையின் காலடியில் விழுந்து வணங்கி தன் தந்தையுடன் உரையாடி அவரால் பெருமதிப்பு பெற்றார். பிறகு தன் 2 அன்னையரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். பொருளுரை. இப்பொழுது துருவ மன்னர் தன்னை பெற்ற தாயை மட்டுமே வணங்காது யாரால் அவமதிக்கப்பட்டு வீட்டை விட்டு சென்றாரோ அந்த மாற்றான் தாயை ஏன் வணங்கினார் என்ற கேள்வி எழலாம். தன்னுறவு பெற்றதன் மூலம் நிறைவேய்த முழுமுதற் கடவுளை நேருக்கு நேராக பார்த்த பிறகு துருவ மகாராஜா பௌதீக விருப்பங்களின் அனைத்து மாசுக்களிலிருந்து முற்றிலும் விடுபட்டதே இதன் காரணமாகும். பௌதிக உலகிலுள்ள மதிப்பும் அவமதிப்பும் பக்தனால் உணரப்படுபவைகள் அல்ல. ஆகையினாலே பகவான் சைத்தன்யர் ஒருவன் புல்லை காட்டிலும் பணிவுடையவனாகவும் பக்தி தொண்டு செய்யும் பொழுது மரத்தை காட்டிலும் பொறுமையுடையவனாகவும் இருத்தல் வேண்டும் என்கிறார். எனவேதான் துருவ மன்னர் இச்லோகத்தில் சஜ்ஜீனாக்ரானி சான்றோர்களின் சிறந்த சான்றோனாக சிறப்பிக்கப்படுகிறார். தூய பக்தன் அனைவரின் சிறந்த சான்றோனாக விளங்குவதனால் அவன் யாரிடத்தும் பகைமை பாராட்டுவதில்லை. பகைமையினால் வரும் இருமையானது துவைதம், உலகின் படைப்பாகும். இது போன்ற ஒன்று ஆன்மீக உலகில் இல்லவே இல்லை. ஆன்மீக உலகம் பரிபூர்ண சத்தியமாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. அப்ப சான்றோன் என கேட்ட தாய் இப்பதான் நாம பார்த்தோம். அப்போ
சான்றோன் அப்படின்னா யாரு அப்படின்னா மிகச்சிறந்தவர். இப்ப துருவ மகாராஜா இங்க தந்தை கால்ல மட்டும் விழுந்து வணங்கல பார்த்த உடனே. ஏன்னா பெரியவங்களை பார்த்த உடனே ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு இன்னைக்கு கூட நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம், உடனே கால்ல விழுந்து வணங்குவாங்க. சின்னவர்களாகட்டும் இல்ல பெரியவங்க. பெரியவங்க வந்து அவங்களுக்கும் பெரியவர்கள், மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி யாரானாலும் பார்த்த உடனே கால்ல விழுந்து வணங்குவாங்க. அப்படி ஆசீர்வாதம் வாங்குறது தான் நம்மளோட பாரம்பரியம். இப்ப இங்க துருவ மகாராஜா தன் தந்தையோட கால்ல மட்டும் விழுகல, யார் தனக்கு துரோகம் பண்ணினாங்களோ, தன்னை அவமதித்தாங்களோ அந்த சிற்றன்னையின் கால்ல, சுருச்சி கால்லயும் விழுந்தார். அப்ப எதனால இவருக்கு அந்த அவ்வளவு ஒரு நல்ல குணம் வந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இவர் வைஷ்ணவர் ஆகிவிட்டார், தூய பக்தராகி விட்டார். எப்ப பகவான் சங்கினால் அவரது தலையில ஆசீர்வாதம் பண்ணினாரோ அப்பவே அவர்களுக்கு இருமை போய்விட்டது. இருமை அப்படிங்கிறது இந்த ஜட உலகத்தோட தன்மை. இந்த ஜட உலகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு இருமை இருக்கு, ஆப்போசிட் இருக்கு. நல்லது அப்படின்னா கெட்டது, அந்த மாதிரி எல்லாமே. மகிழ்ச்சி அப்படின்னா துன்பம், பகல் அப்படின்னா இரவு, இப்படி நிறைய இருமைகள் இந்த ஜட உலகத்துல இருக்கு. ஆன்மீக உலகத்துல இருமைகளே கிடையாது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு துவைதம். துவைதம்னா என்ன? அத்வைதம்னா ஒன்று, துவைதம்னா இருமை, இரண்டு. அச்சிந்திய பேத அபேத தத்துவம்னா அத்வைத தத்துவம், துவைத தத்துவம், விசிஷ்டாத்வைதம், அச்சிந்திய பேத அத்வைத தத்துவம் அப்படின்னு சொல்லி நிறைய நாம தத்துவங்களை பாக்குறோம். அதுல துவைத்தம், துவைத்தம் அப்படின்னா இரண்டு. அதாவது ஆன்மா ஆத்மா பரமாத்மா அப்படின்னு பிரிக்கிறதா துவைதம். அப்ப இங்க வந்து இவர் வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவாச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. பண்டிதர் அப்படின்னா யாரு? மேன்மையானவர், கற்றறிந்த அறிஞர். அறிஞர் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையில அதை பிராக்டிஸ் பண்றவரும் கூட. அப்ப இங்க வந்து துருவ மகாராஜா மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார், தன்னிறைவு பெற்றவர், செல்ஃப் ரியலைஸ்டு பர்சன். அவர் என்ன பண்றாருன்னா தனது சிற்றன்னையை எதிரியா பாவிக்கல. நண்பன் எதிரி அப்படிங்கிற இருமைகள் அங்க கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே இருமைகளாக இருந்தாலும் ஒரு தூய பக்தர் அந்த இருமைகளுக்குள் உட்படுவது இல்லை. அந்த அந்த கோட்டால இருந்து வெளியில வந்துடுறாங்க. சோ அவங்க வித்யாவனே சம்பனே பிராமணே கவிஹஸ்தினி சுனி சைவாச்ச மகாபாகேச பண்டிதாக சமதர்ஷனக. அவர் ஒரு மேன்மையான பண்டிதராக, சமதர்ஷனத்தின் நாய் பன்றி அந்த உடலை வைத்து அவர் பார்ப்பதில்லை. அவர் ஆத்மா, அதற்கு பக்கத்தில் இருக்கிற பரமாத்மா, இதைதான் பாக்குறார். சோ இந்த உடல் மனிதன், இந்த உடல் நாய், அதனால இது கேவலமானது அப்படிலாம் பாக்குறது கிடையாது. அடுத்தது ஸ்லோகம் 46. சுருச்சிஸ்தம் சமுத்தாப்ய பாதாவனதம் அர்பகம் பரிஷ்வஜ்யாஷ சிஜ்ஜீவேதி பாஸ்ப கத்கதாய கிரா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லட்டுங்களா மாதாஜி? படைங்க மாதாஜி. துருவ மன்னனை பெற்றெடுத்த அன்னையான சுனிதி தன் உயிரை காட்டிலும் அவர் எந்த ஸ்லோகம் படிக்கிறீங்க? 49வது. 46 படிங்க. சாரி மாதாஜி. துருவ மன்னரின் சிற்றன்னையான சுருசி அவ்வரியா சிறுவன் தன் பாதங்களில் விழுந்து பணிந்ததை கண்டவுடன் இரு கைகளாலும் அவரை அள்ளி எடுத்து தழுவி கொண்டு கண்களிலிருந்து கண்ணீர் பெருக உணர்ச்சி மேலிட்டினால் கம்மிய குரலில், அன்பு மகனே, நீ நீண்ட நாள் வாழ்வாயாக என்று வாழ்த்தினாள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. துருவ மகாராஜர் இப்ப சுருச்சியோட காலில் விழுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவளுடைய மனோபாவம் வந்து இன்னும் சாதாரண ஒரு நிலையில தான் இருக்கா. பக்தை அப்படிங்கிற நிலையில கூட கிடையாது. ஆனா இவரோ தன்னிறைவு பெற்ற செல்ஃப் ரியலைஸ்டு சோல், ரொம்ப புனிதமான நிலையில இருக்கிறார். அதனால அவருக்கு பகைமை கிடையாது. ஏன்னா அவங்கனால தான் இன்னும் கூட எப்பவுமே பக்தர்கள் பாத்தீங்கன்னா தனக்கு எதிரிகள் யாரெல்லாம் துன்பம் தர்றாங்களோ அவங்க வந்து படிக்கட்டாக அவங்களுக்கு இருக்கிறாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க என்னை தூண்டி விடலைன்னா இன்னைக்கு தவம் பண்ணியிருக்க மாட்டேன், பகவானோடைய கருணை எனக்கு கிடைச்சிருக்காது. சோ ஒரு எதிரினோட தூண்டுதலாலதான் ரொம்ப பேரு மேல்நிலையை அடைவாங்க. இப்ப பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு எதிரி இருப்பான். அந்த எதிரிக்கு மேல நான் வந்து பிசினஸ் பண்ணி அவனை விட மிக உயர்ந்த நிலையை அடையணும்னு ரொம்ப பாடுபட்டு ரொம்ப மேல்நிலையை அடைவாங்க. அது போல நான் பங்காளிங்க வர நம்மள மேல நிலைக்கு வரணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு ரொம்ப கடுமையாக ஜட உலகில பாத்தீங்கன்னா பௌதிகமாக நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா
ஆன்மீக நிலையில் உயர்பவர்கள் கூட இதே மாதிரிதான். சில பௌதிக நிலையில் கஷ்டப்பட்டதுனால ஆர்த்தோ அர்த்தாத்தி ஜிக்ஞாசு ஞானேச்ச பரந்தவ அப்படின்ற 4 நிலையில யாரெல்லாம் துயருறுகிறார்களோ எதன் மூலமாகவோ தெரியாது, ஆனா ஏதோ ஒரு கருவி அவங்கள பக்திக்குள்ள தள்ளி இருக்கும். இப்படி வர்றவங்க நிறைய பேரு ஆன்மீகத்துல மிக உயர்ந்த நிலைக்கு வந்துடுறாங்க. செல்வத்தை தேடுபவர்கள், துன்புறுபவர்கள் எப்படி வேணா துன்புறலாம். எதிரிகளால யாரை எதிரியா நினைச்சு துன்புறாங்களோ அதுக்கான வடிகாலாக கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போய் பகவானே எனக்கு கருணை கொடுன்னு கேட்கும்போது அவர் பௌதீகமாக தராமல் ஆன்மீகமான முன்னேற்றத்தையும் கூடவே தருவார். ஏன்னா படிப்படியான வளர்ச்சி. இது கிரம முக்தி அப்படின்னு சொல்லப்படுது. கிரம அப்படின்னா படிப்படியாக. அடுத்த ஸ்லோகம் 47. எஸ்ய பிரசன்னோ பகவான் குணனை மைத்ரி ஆதிபிர் ஹரிஹி தஸ்மை நமந்தி பூதானி நிம்னம் ஆப இவ ஸ்வயம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கிறேன். மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. முழுமுதற் கடவுளுடன் கொண்ட நட்பினால் உன்னத குணங்கள் வாய்க்க பெற்ற ஒருவருக்கு பள்ளத்தை நோக்கி ஆற்று நீர் இயற்கையாகவே பாய்ந்து செல்வதைப் போல் உயிர்கள் அனைத்தும் அவருக்கு மரியாதை அளிப்பர். பொருளுரை. துருவனிடம் எப்போதுமே அன்புடன் நடந்து கொள்ளாத சுருசி இப்போது ஏன் அவரை நீண்ட ஆயுளை பெறுவாயாக என்று வாழ்த்தினாள் என்று எனும் கேள்வி எழலாம். இதற்குரிய பதில் இஸ்லோகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துருவ மகாராஜா அவரது உன்னத குணங்களின் காரணமாக பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டதும் அனைவரும் நீர் எவ்வாறு மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அதுபோல் அவருக்கு அனைத்து மரியாதைகளையும் ஆசிகளையும் அளித்தற்கு கட்டுப்பாடுடையோர் ஆவர். பகவானது பக்தன் யாரிடமிருந்தும் எந்த மரியாதையினையும் எதிர்பார்ப்பதில்லை. ஆயினும் அவன் எப்பகுதிக்கு சென்றாலும் அங்குள்ளவர்களால் அனைத்து மரியாதைகளும் வழங்கப்படுவான். ஸ்ரீனிவாச ஆச்சாரியர் கூறுகிறார், பிருந்தாவனத்தை சேர்ந்த 6 கோஸ்வாமிகளும் இப்பிரபஞ்சம் முழுவதுமே மதிக்கப்படுகின்றனர். ஏனென்றால் அனைத்து வெளிப்பாடுகளுக்கும் ஆதாரமாக விளங்கும் முழுமுதற் கடவுளை ஒரு பக்தன் மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் தானாகவே இவ்வுலகில் உள்ள அனைவரையும் மகிழ்விக்கின்றான். ஆகையினால் அனைவரும் அவனுக்கு மரியாதை அளிக்கின்றனர். ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இதுல ஒரு முக்கியமான ரொம்ப அருமையான பாயிண்ட் என்னன்னா, பக்தர்களுக்கு தானாகவே எல்லா பக்கமும் மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது. ஒரு தூய பக்தன் எங்கெல்லாம் செல்கின்றானோ அவரை வரவேற்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே தயாரா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கட்டாயம். தூய பக்தரை அவமதிக்க கூடாது, அவர் வரவேற்கப்பட வேண்டும். ஏன்னா ஒரு தூய பக்தன் மூலமாக எல்லா நன்மைகளும் எல்லாருக்குமே கிடைக்குது. இங்க ஜட உலகில கூட ஒரு உதாரணம் நம்ம பார்க்கலாம். காந்தியடிகள் பிரிட்டிஷாரால ரொம்ப அவமதிக்கப்பட்டு ஜெயிலுக்கெல்லாம் போறாரு. அப்ப கோர்ட்ல அவருக்கு கேஸ் நடக்குது. கோர்ட்டுக்கு போகும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரும் எந்திரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அப்ப அவர் உள்ள நுழையும் போது நீதிபதி தானா எந்திரிக்கிறார். அவருக்கு யாரும் சொல்லல நீங்க எந்திரிக்கணும் எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லல, ஆனா தானாக எந்திரிக்கிறார். நீதிபதி எந்திரிக்கும் போது என்ன பண்ணணும், அங்க இருக்கிற கோர்ட்ல இருக்கிற எல்லா லாயர்ஸும் தானா எந்திரிக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆச்சரியத்தை எல்லாருக்கும் கொடுத்தது. அது போல ஒரு சாதாரண நபருக்கே, ஒரு நல்ல பெயர் பெற்ற நபருக்கே அந்த மாதிரி மரியாதை கொடுக்கப்படுகிறது என்றால், ஒரு தூய பக்தனுக்கு, ஆன்மீகமாக உயர்ந்த நிலையில் உள்ள பக்தனுக்கு யாரும் அவ்வளவு சீக்கிரம் கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆரா என்கின்ற ஒளிவட்டம், அந்த தேஜஸ் அவங்களோட முகத்துல தெரியும். அப்படியே பிரகாசமா இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே மதிக்க தோணும். அவங்கள அவமானப்படுத்த யாருக்கும் அத குற்ற உணர்வு வரும். அவமானப்படுத்தணும்னு மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா அவங்களால முடியாது. ஏன்னா உள்ள இருக்கிற பரமாத்மாவின் தூண்டுதலால் அவங்க தானாக அந்த மரியாதையை பெறுகிறார்கள். இங்க சுனிதியோட புதல்வன் துருவன் சுருச்சியை, தன் சிற்றன்னையை வணங்குறார். ஆனா அவங்க பதிலுக்கு நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி அவங்க ஆசீர்வாதம் பண்றாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த மனம் வந்தது அப்படின்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற பரமாத்மா அந்த மரியாதையை அவங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துறார். அடுத்தது பதம் 48. உத்தம சத்ருவ சோபாவ் அந்யோன்யம் பிரேம் விஸ்வலௌ அங்க சங்காத் உத்புலகாவ் அஸ்ரௌகம் முகூர் ஊஹதுஹு.
மொழிபெயர்ப்பு. இரு சகோதரர்களாக உத்தமனும் துருவ மன்னனும் தங்கள் கண்ணீரை பரிமாறிக்கொண்டனர். அன்பினாலும் பாசத்தினாலும் அவர்கள் இருவரும் மெய்மறந்து ஒருவரை ஒருவர் மைக்கூச்செறிய கட்டித் தழுவிக் கொண்டனர். சகோதரனான உத்தமன் யாரு அப்பா மடியில உக்காந்துட்டு அவனுக்கு இடம் கொடுக்கலையோ, இப்ப என்ன பண்றார்? அவர் எல்லா வரங்களையும் பெற்று அரண்மனைக்கு திரும்பி வர்றப்போ கட்டி அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்துறார். அப்ப எல்லாருக்குமே அந்த பகைமை போயிடுச்சு இப்போ. அடுத்தது 49வது ஸ்லோகம். சுனீதிர் அஷ்ய ஜனனி பிராப்னேபியோ அபிப்ரியம் சுதம் உபகுஹ்ய ஜஹாவ் ஆதின் தத் அங்க ஸ்பர்ச நிர்பிருதா. மொழிபெயர்ப்பு. துருவ மன்னனை பெற்றெடுத்த அன்னையான சுனீதி தன் உயிரை காட்டிலும் அவர் மீது அதிக பிரியமுடையவன் ஆவாள். அவள் அவரை ஆவிசேர அணைத்துக் கொண்டாள். அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததினால் தனது உலகத் துன்பங்கள் அனைத்தையும் மறந்து போனாள். சோ முதல் மனைவியான சுனீதி இரண்டாம் மனைவியான சுருச்சியால் அவமானப்படுத்தப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில மன வருத்தத்தோட தன் பையனை முழுமுதற் கடவுளை நீ வேண்டி தவம் பண்ணு, அதுதான் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு நல்ல அறிவுரையை பிள்ளைக்கு கொடுத்தா. ஒரு தாயானவள் தன் பிள்ளைக்கு மிக உயர்ந்த அட்வைஸை தான் தரணும். யார் ஒருவர் முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை தன் தந்தை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கலையோ அவங்க தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது, குருவும் கிடையாது. ஒரு குருவா இருந்தா என்ன பண்ணணும்? முழுமுதற் கடவுள் யார் அப்படிங்கிறத காட்டி கொடுக்கணும். இல்ல வணங்கும் தேவர்கள், யார வேணா வணங்குங்க, தேவர்களை. முருகனா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், ஐயப்பனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நம்மள என்ன பண்ணணும்? இந்த நிலைக்கு மிக உயர்ந்த நிலையான மிக உயர்ந்த வழிபாடான கிருஷ்ண வழிபாட்டுக்கு நம்மை உயர்த்த வேண்டும். அவங்கதான் தேவர்கள், இல்லைன்னா அவங்க தேவர்களும் கிடையாது அப்படின்னு சொல்லி பாகவதம் நம்மளுக்கு சொல்லுது. அடுத்தது ஸ்லோகம் 50. பயஸ்தானாப்யாம் சூராக நேத்ரஸ்கை ஜைவ் சலிலை சிவைக ததாபிஷ்யப்யாம் வீர வீர ஜீவோ முகிஹி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. எனதன்பு விதுரனே, சுனிதி மிகச் சிறந்த வீரனை பெற்றெடுத்த தாயாவாள். அவள் கண்களில் இருந்து பெருகிய கண்ணீருடன் மார்பகங்களில் இருந்து சுரந்த பாலும் கலந்து துருவ மகாராஜாவை நினைத்தது. இது மிகச்சிறந்த மங்கள அறிகுறியாகும். பொருளுரை. கடவுள் மூர்த்தங்கள் இருத்தம் செய்யப்படும் பொழுது அவை பால், தயிர் மற்றும் நீரால் நீராற்றப்படும். இதற்கு அபிஷேகம் என்று பெயர். இச்லோகத்தில் சுனிதியின் விழிகளிலிருந்து வடித்த நீர் மங்களகரமானதென்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அன்பிற்குரிய அன்னையின் கண்ணீரினால் மங்களகரமாக நிகழ்த்தப்பட்ட அபிஷேக சடங்கானது கூடிய விரைவில் அவர் தன் தந்தையின் அரியணையில் அமரப்போகிறார் என்பதன் குறியீடாகும். துருவ மன்னர் தன் இல்லம் நீங்கிய சரித்திரமே அவர் தந்தை தன் மடியில் அவர் அமர்வதற்கு இடம் கொடுக்காததும், அதனால் துருவ மகாராஜா அவரோ தன் தந்தையின் அரியணையில் இடம் பிடிப்பேன், இல்லையேல் திரும்பி வரமாட்டேன் என்று சபதம் செய்து அவர் காட்டிற்கு சென்றதுமே ஆகும். இப்போது அவர் பாசத்திற்குரிய அன்னை நடத்திய நீராட்டானது அவர் மன்னர் உத்தானபாதனின் அரியணையில் கூடிய சீக்கிரம் அமரப்போகிறார் என்பதை குறிப்பாக காட்டுவதேயாகும். இச்சுலோகத்தில் துருவ மன்னரின் அன்னை சுனிதி வீரசி, ஒரு வீரனை பெற்றெடுத்த தாய் என்று குறிப்பிடப்பட்டு இருப்பதும் கூட குறிப்பிடத்தக்கது. இவ்வுலகில் பல வீரர்கள் இருக்கின்றனர். ஆனால் அவர்களில் யாரையும் துருவனுடன் ஒப்பிட்டு கூற முடியாது. ஏனெனில் துருவ மன்னர் இவ்வுலகின் பேரரசராக மட்டுமல்ல, ஒரு சிறந்த பக்தராகவும் திகழ்ந்தார். ஒரு பக்தனும் கூட மிகச்சிறந்த வீரன் தான். காரணம், அவன் மாயையின் பாதிப்பினை வென்றவனாவான். பகவான் சைத்தன்யர் ராமானந்த ராயரிடம் இவ்வுலகின் புகழ்மிக்க மனிதன் யார் என்று வினைவை பொழுது, ராமானந்த ராயர் பகவானின் மிகச்சிறந்த பக்தனே புகழ்மிக்க மனிதனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான் என்று பதில் கூறினார். ஹரே கிருஷ்ண. சோ அபிஷேகம் பகவானுக்கு எப்படி செய்யப்படுகிறது? இப்ப விக்கிரக அபிஷேகம் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நாராயண பஞ்சராத்திரம் அது சொன்ன முறைப்படி பால், தயிர் போன்ற பல மங்களகரமான பொருட்களால் செய்யப்படுகிறது. அப்போ இங்க அன்னையோட கண்ணுல, அதாவது அன்னையோட கண்ணுல வர்ற கண்ணீர் வருத்தத்தினால கிடையாது, இங்க சந்தோஷத்தினால. அது குளிர்ச்சியான கண்ணீர். அப்படி வர்ற கண்ணீர் மிகவும் மங்களகரமானது அப்படின்னு இங்க சில பிரபுபாதர் சொல்றார். ஏன்னா அவர் அன்னையோட அவர் தன் அன்னையோட ஒரு
அட்வைஸின் படி எங்க போனார்? காட்டுக்கு போய் தவம் புரிந்து அவர் வந்து இந்த அரியணை கிடைக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காக சபதம் செஞ்சு போனார். ஆனா இங்க அந்த சபதத்தையும் நிறைவேற்றினார். அவருக்கு பெரிய ஒரு துருவ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு பெரிய லோகமே கிடைச்சிருக்கு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் துருவ மன்னரோட அன்னை சுனீதி விரஷி அப்படின்னா வீரனை பெற்றெடுத்த தாய். இப்ப வீரன் அப்படின்னா என்ன? வெறும் உடம்பால மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னலா கிடையாது. அப்போ யார் ஒரு தூய பக்தனோ அவன் கூட வீரன் தான். இப்ப சைத்தன்ய பிரபுவோட ராமானந்தராயர் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரெண்டு பேரும். அப்ப ராமானந்தராயர் கேக்குறார், ராமானந்தராயரிடம் இவ்வுலகில் புகழ்மிக்க வீரன் யார் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார். அதுக்கு ராமானந்தராயர் சொல்றார், யார் ஒருவர் மிகச்சிறந்த பக்தனோ, பகவானின் பக்தனோ, அவன் வந்து மிகச்சிறந்த புகழ்மிக்க மனிதன் அப்படின்னு சொல்றார். அப்போ புகழ் யாருக்கெல்லாம் கிடைக்கிறது? மிகச்சிறந்த பக்தர்களுக்கு. ஆனா அது அழியாதது. நிறைய பாருங்க புகழ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு புகழ்ச்சி இருக்கு. ஆனா இங்க சத்கோ சுவாமிகளுக்கு வருகின்ற புகழோட அத ஒப்பிட முடியுமா கேட்டா கிடையாது. தூய பக்தர்களோட புகழ் வேற, சாதனையாளர்கள் செய்கின்ற புகழ் வேற. சாதனைன்னு சொல்லி உலகுல நிறைய பேர் கின்னஸ் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு புகழ் வரும். ஒலிம்பிக்ல ஒரு கோல்டு மெடல் வின் பண்ணினா புகழ் வரும். ஆனா அடுத்த வருஷம் அது மறைஞ்சு போயிடும், இன்னொருத்தர் வந்து வாங்கி தட்டிட்டு போயிருவாங்க. ஆனா இங்க இருக்கிற புகழோ என்றும் வரலாற்றில் மாறாதது. அர்ஜுனனோட புகழ் இன்னைக்கும் பேசப்படுது. ஏன்னா அவர்தான் குருச்சேத்திர போர்க்களத்துல வெற்றி பெற்றார். அந்த புகழை யார் கொடுத்தது? பகவான் கிருஷ்ணரே கொடுக்கிறார். அப்ப பக்தர்களுக்கு பகவானால் கொடுக்கப்படுகின்ற அந்த புகழ் என்றும் அழியாதது. ஆனா இந்த ஜட உலகில மற்ற புகழ் பெற்றவங்கள நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் யாருனால அந்த புகழ் எதனால கிடைக்குதுன்னா மாயினால கொடுக்கப்படுகிறது, பின் எடுக்கப்படுகிறது. ஆனா பக்தர்களுக்கு புகழ் வர்ற புகழ் என்றுமே எடுக்கப்படுவது இல்லை. ஏன்னா அது பகவானால் நேரடியாக கொடுக்கப்பட்டது, அந்தரங்க சக்தியின் மூலமாக. இதுவும் வெளிப்புற சக்தியின் மூலமாக வர்றது போறது இப்படி இருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 51. தாம்சசம்சீர் ஜனா ராஜ்னீம் திஷ்டியா தே புத்திர ஆதி ஆர்த்திஹா பர்த்தி லப்தஸ்திரம் நாஷ்டோ ரஷிதா மண்டலம் புவஹ. ஹரிகிருஷ்ண மாதாஜி படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. குடிமக்கள் அனைவரும் அரசியிடம் புகழ்ந்து கூறினர், மதிப்பிற்குரிய மகாராணியே, நீண்ட நாட்களுக்கு முன்னர் தொலைந்து போன உங்கள் பாசத்திற்குரிய செல்வ மகன் நீங்கள் செய்த புண்ணியத்தினால் இப்பொழுது திரும்பி வந்திருக்கிறார். இதிலிருந்து உங்கள் மைந்தன் அதிக காலம் உங்களை காப்பாற்றுவார் என்றும் உங்கள் உலக துன்பங்கள் அனைத்தையும் போக்குவார் என்றும் தெரிகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ குடிமக்கள் அனைவரும் அரசியிடம் சொல்றாங்க, உங்க தொலைஞ்சு போன மகன் நீங்க செஞ்ச புண்ணியத்தினால மறுபடியும் வந்திருக்கிறார். உங்கள் மைந்தன் அதிக காலம் உங்களை காப்பாற்றுவார், உலக துன்பங்களிலிருந்து உங்களை காப்பாற்றுவார். அப்படியே உலக துன்பங்களிலிருந்து காப்பாற்றுவார் அப்படின்னா நம்ம நினைச்சுக்க கூடாது. சாதாரணமா அவங்களுக்கு வைத்தியம் பார்ப்பாங்க, வயசானா அவங்கள தோல்ல தூக்கி ரெஸ்ட் ரூம் கூட்டிட்டு போவாங்க, அந்த மாதிரி இல்ல. உலக துன்பங்கள்ல இருந்து காப்பாற்றுவார் அப்படின்னா, உலக துன்பங்கள் அப்படின்னா மிகப்பெரிய லெவல்ல பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அப்படிங்கிற துன்பத்திலிருந்தே அவர் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நாம பின்னாடி பார்க்க போறோம், எப்படி காப்பாற்ற போறாருன்னு. ஸ்லோகம் 52. அப்பியஸ்சிதஸ்த்வயா து நூனம் பகவான் பிரணதாதிர்திஹா யத் அனுத்யாயினோ தீரா மிருத்யும் ஜிக்யூ சிதுர்ஜயம். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? மறுபடியும் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அன்பிற்குரிய மகாராணி அவர்களே, நீங்கள் மிக பயங்கர அழிவில் நின்று தன் பக்தர்களை காப்பாற்றும் முழுமுதற் கடவுளை வணங்கி இருக்க வேண்டும். அவரை தொடர்ந்து வணங்குவோர் இப்பிறப்பு இறப்பு தொடர்ச்சியினை கடப்பர். இந்நிறைவினை எய்துதல் மிகவும் கடினமானதாகும். பொருளுரை. ராணி சுனிதி தன் மைந்தன் துருவ மகாராஜா தன்னை விட்டு பிரிந்து சென்ற பிறகு அனைத்து துன்பங்களிலிருந்தும் தன் பக்தர்களை காப்பாற்றும் வல்லமை மிக்க முழுமுதற் கடவுளையே துதித்து கொண்டிருந்தாள். துருவ மன்னர் தன் வீட்டை விட்டு மதுவன காட்டிற்கு சென்று கடுமையான தவங்களை மேற்கொண்டிருந்த பொழுது அரண்மனையில் அவர் அன்னை துருவனின் பாதுகாப்பிற்கும் அவனது யோகத்திற்கும் சேர்ந்து பரமபுருஷ பகவானை துதித்து கொண்டிருந்தாள்.
அதாவது தாய் மற்றும் தயன அஹ், தாய் மற்றும் தனயனால் பகவான் ஒரே சமயத்தில் துதிக்கப்பட்டார். எனவே இருவருமே பரமபுருஷ பகவானிடமிருந்து பரம ஆசிகளை பெற முடிந்தது. சிதுர்ஜெயம் என்னும் பண்பு சொல் மரணத்தை வென்றவர் எவருமில்லர் என்று குறிப்பிடுவது மிகவும் முக்கியமானதாகும். துருவ மன்னர் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவர் இறந்து விட்டார் என்றே அவர் தந்தை கருதினார். சாதாரணமாக 5 வயதே நிரம்பிய ஒரு அரசகுமாரன் வீட்டை விட்டு காட்டிற்கு சென்றான் என்றால் அவன் இறந்து போவதற்கே வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் முழுமுதற் கடவுளின் கருணையால் அவர் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, மிக உயர்ந்த நிலையினை அடைவதற்காக வாழ்த்தினையும் பெற்றார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ சுனீதி இங்க வந்து துருவ மன்னர் தன்னை விட்டு போன பின்னாடி எல்லா துன்பங்களிலிருந்தும் தன் பக்தர்களை காப்பாற்றும் வல்லமை மிக்க கடவுளையே, ஏன்னா ஒரு பையனை காட்டுக்கு அனுப்பிட்டு அந்த தாய் எப்படி நிம்மதியா இருப்பா? ஏன்னா தன்னோட குழந்தையை சரியா பக்தி பண்ணுவானோ, அவன் உயிருடன் திரும்பி வருவானோ, அவனுக்கு நல்ல நிலை கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி இன்னும் தீவிரமா, சாதாரண நாட்கள்ல நம்ம பக்தி அதிகமா பண்ண மாட்டோம். ஆனா நம்மளுக்கு துன்பம் வரும்போது இருக்கு பாருங்க பக்தி, அப்பப்பா அப்படியே பக்தி பரவசமா இருப்போம், நம்ம பக்தி பலமா மாறிடுவோம். இப்ப நாமெல்லாம் சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், கடவுளை நினைன்னா நம்மளாம் நினைக்க மாட்டோம். இப்போ ஒரு நிலநடுக்கம் வருது, அப்படியே ஆடுது, பூமி ஆடுது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரேன்னு அப்படியே உள்ளம் உருகி அந்த இடத்துல பார்க்கணும். நம்மளுக்கு அவ்வளவு ஒரு பகவான் மேல அன்பு பீரிட்டு வழியும். ஏன்னா அந்த ரொம்ப ஆபத்தான சிக்கல் வரும்போது நாம அப்படியே நம்ம ஒரு பாயிண்ட்ல குவியும் பாருங்க பக்தி. பகவானை தவிர வேற எதையும் நினைக்க மாட்டோம். ஆனா ஆபத்து இல்லாத சமயத்துல ரொம்ப அசால்ட்டா இருப்போம். ஆனா இந்த ஒவ்வொரு நொடியும் ஆபத்தானதுதான் இந்த ஜட உலகுல. பதம் பதம் எத் விவதாம் நதேசாம். இப்போ ஒவ்வொரு அடியும் இந்த உலகத்துல ஆபத்தானது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆபத்தை உணராமல் ரொம்ப அசால்ட்டா இருக்கிறோம். இப்பவே ஒரு புயல் வருது, பயங்கரமான புயல், இல்ல ஒரு கொரோனா வருது, பக்கத்து வீட்டுல வந்துருச்சு, நம்மள அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப மேக்சிமம் சான்சஸ் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? பகவானை துதிக்கிறத பார்க்கணும். அப்படி ஆபத்தான சமயத்துல நம்ம எப்படி பகவானை வழிபடுகிறோமோ அந்த மாதிரி இப்போ சுனிதி வந்து பையனை அனுப்பிச்சிட்டு ரொம்ப தீவிரமா பகவானை வேண்ட ஆரம்பிச்சா. அப்ப 2 பேருமே அங்க காட்டில் இருந்துட்டு துருவ மகாராஜா பகவானை நோக்கி ஆழ்ந்த தவத்துல ஈடுபட்டிருக்கார். இங்க அரண்மனையில உட்காந்துட்டு சுனிதி ஆழ்ந்த தவத்துல ஈடுபட்டிருக்காங்க. தவம் என்றால் காட்டுக்குள்ள போனா மட்டும் கிடையாது, எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துல கூட நாம பண்ணலாம். இடம் பொருள் ஏவல் எதுவுமே கிடையாது. அதைத்தான் நாம பாக்குறோம். இந்த மகா மந்திரத்தை எந்த இடத்துல நகாலே நகாலே அப்படின்னு சொல்லி எந்த காலம் கிடையாது. அப்போ எல்லா இடத்திலும் நம்ம பகவானை வேண்டலாம். எப்படி வேண்டணும்? அதுவும் இந்த ஒவ்வொரு அடியும் ஆபத்தான இந்த கலியுகத்துல இருக்கிறோம். நாம கலியுகத்துல பகவானை நாம் எந்த ஒரு நொடி பொழுதும் விடாது இடையராது நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் தீவிரமான பக்தி. தீவிரேன பக்தி யோகேன யதேத புருஷம் பரம். அப்ப அந்த மாதிரி தீவிரமான பக்தியில 2 பேருமே இருந்ததுனால 2 பேருக்குமே அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சது. அப்ப பகவானோட கருணையினால அவர் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, மிக உயர்ந்த நிலையை அடைவதற்கான வாழ்த்தினையும் அவர் பெற்றார். அடுத்த ஸ்லோகம் 53. லால்யமானம் ஜனனே ஏவம் துருவம் சாதரம் நிரு ஆரோப்பிய கரீஷின் திருஷ்ட ஸ்தூயமானோ விஷத்புரம். மொழிபெயர்ப்பு. மைத்ரேய முனிவர் தொடர்ந்து கூறினார், என் அன்புக்குரிய விதுரனே, துருவம் மன்னரை அனைவரும் இவ்வாறு புகழ்ந்ததினால் மன்னர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். அவர் துருவனையும் அவர் சகோதரனையும் ஒரு பெண் யானையின் மீது அமரச் செய்தார். பின்னர் தன் தலைநகர் திரும்பினார். அங்கும் பல்வேறு மக்களால் அவர் பாராட்டப்பட்டார். இப்படி தங்களோட இளவரசர் வந்து மிகப்பெரிய வெற்றியடைந்து தவத்துல வெற்றியடைந்து திரும்பி வரான்னு கேள்விப்பட்டோன்னா மக்கள் எல்லாருமே அவர் யானை மேல ஊர்வலமாக அவரும் உத்தமனும் வர்றாங்க. எல்லாருமே அவங்களுக்கு பூ போட்டு வரவேற்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம் 54.
तत्र तत्रोपसंलुप्तैर्ससन्महर तोरणे सौहृदै कदवी सदम्बैभूः போனதஸ்ச தத்விதைः. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. நகர் முழுவதும் அங்குமிங்கும் பெருங்குலைகளும் பூக்களுடைய வாழை மரங்களினாலும் பாக்கு மரங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மீன் போன்ற வடிவினை மகர தோரண வாயில்கள் பல இடங்களில் காணப்பட்டன. பொருளுரை: இந்தியாவில் மங்கள விழாக்கள் அனைத்தும் பனை தென்னை மர ஓலைகள் வேய்ந்தும் பல குலைகளுடன் கூடிய வாழை மரங்களும் பாக்கு மரங்களும் கட்டப்பட்டும் கொண்டாடப்படுவதும் தொன்று தொட்டு வரும் வழக்கமாகும். தன் மைந்தன் துருவ மன்னரை வரவேற்க மன்னன் உத்தானபாதன் சிறந்த ஏற்பாடுகளை செய்திருந்தார். குடிமக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியுடன் அவ்விழாவில் கலந்து கொண்டனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இப்போ எங்க ஒரு மங்களகரமான நிகழ்வு நடக்கிறதோ, கல்யாணம் இல்ல ஸ்ரீ வேற ஏதாவது அரசியல்வாதிகளை கூட வரவேற்கிறது அப்படின்னா கூட இன்னைக்கு எல்லாருமே வாழை மரங்கள் பாக்கு மரங்கள் அதெல்லாம் கட்டி அத அலங்கரித்து பூக்களால அலங்கரித்து அப்படிதான் பண்ணுவாங்க. அது வந்து மங்களத்தின் சின்னம். வாழை மாவிலை தோரணங்கள் அதெல்லாம் அங்க இருக்கும். இதெல்லாம் மங்களத்தோட அறிகுறி. அடுத்தது பதம் 55. சுதா பல்லவவாசஸ்ரன் முக்தா தாம விளம்பிபி உபஸ்கிருதம் பிரீத்தி துவாரம் அபாம் கும்பை சதீபைகை. மொழிபெயர்ப்பு: ஒவ்வொரு வாயிலும் குத்து விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. பூர்ண கும்பங்கள் மலர்களாலும் முத்துக்களாலும் வண்ணத்துணிகளாலும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்தன. மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தன. இப்படி குத்து விளக்கெல்லாம் எரிய விட்டு அவங்கள வரவேற்கிறாங்க. பூர்ண கும்பத்தினால அவங்க வரவேற்பாங்க. இப்ப நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அரசியல்வாதிகளே பெரிய தலைவர்களோ இல்ல விஐபி வர்றதா இருந்தா பூர்ண கும்பம் தயார் பண்ணி அதன் மூலமா வரவேற்பாங்க. அடுத்தது 56வது ஸ்லோகம். ராகாரை சாதகும்ப பரிச்சைதேக சர்வதோ அலங்கிருதம் ஸ்ரீமத் விமான சிகர திபீஹ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தலைநகரில் உள்ள வாயில்கள் மற்றும் சுற்றுச்சுவர்கள் போன்ற எல்லா இடங்களும் ஏற்கனவே எழிலுடையவை. ஆயினும் இவ்விழாவிற்காக அவை பொன்னாபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மாளிகைகளின் கோபுர கவசங்கள் மின்னின. அதுபோல் வானில் சுற்றி பறந்து கொண்டிருந்த ஆகாய விமானங்களும் கண்ணை பறிக்கும் ஒளியுடன் எழில் மிக்கவையாக இருந்தன. பொருளுரை: இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸ்ரீமத் விஜயத்வஜ தீர்த்தர் வானமண்டலத்தில் உள்ள தேவர்கள் துருவ மகாராஜா தன் தந்தையின் தலைநகருக்கு திரும்பி வருவதற்காக நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு அவரை வாழ்த்துவதற்கு தங்கள் ஆகாய விமானங்களில் வந்தனர் என்கிறார். மேலும் மாளிகைகளின் கோபுர கலசங்களும் ஆகாய விமானங்களின் மேல் தகடுகளும் பொன்னாபரணங்களினால் அலங்கரிக்கப்பட்ட சூரிய ஒளி அவற்றின் மீது படும் பொழுது தகதகவென்று கண்ணை பறிக்குமாறு ஒளிர்ந்தன. துருவ மன்னரின் காலத்திற்கும் தற்காலத்திற்கும் உள்ள குறிப்பிட்ட வேறுபாடு என்னவென்றால், அக்காலத்தில் ஆகாய விமானங்கள் கூட தங்கத்தினால் செய்யப்பட்டன. தற்காலத்திலோ விமானங்கள் அலுமினிய தகட்டினால் செய்யப்படுகின்றன. இது துருவ மன்னர் காலத்தில் இருந்த செழிப்பினையும் தற்காலத்தில் உள்ள வறுமையினையும் எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்படியே அங்க வந்து அவர் வரும்போது சுற்றுச்சுவர் வாயில்கள் எல்லா இடங்களிலும் அங்க வந்து தோரணங்கள் மாலைகள் அணிகலன்கள் அதெல்லாம் அலங்கரித்து மக்கள் வெளியில நிக்கிறாங்க வரவேற்பதற்காக. அங்க விமானங்கள் இந்த வானில் இருக்கிற ஆகாய விமானங்களும் பறிக்கும் ஒளியுடன் எழில்மிக்கவையாக இருந்தன. அப்போ ஆகாய விமானங்கள் அப்ப இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன ஏரோப்ளேன் சொல்றோம் இல்லையா, பிளைட் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அன்னைக்கு ஆகாய விமானங்கள் அதெல்லாம் தங்கத்திலேயே செய்யப்பட்டிருந்ததுதான். இன்னைக்கு எப்படி நம்ம அலுமினிய பிளேட்ல எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா அன்னைக்கு தங்கத்திலேயே இருந்திருக்கு. அடுத்தது ஸ்லோகம் 57. மிருஷ்ட சத்வர ரத்யாட்ட மார்க்கம் சந்தன சச்சிதம் லாசாஷதை புஷ்ப பலை தண்டுலை பலிபிர் யுகம். லலிதா மாதாஜி.
நீங்க படிச்சுட்டு அப்புறம் லலிதா மாதாஜி சரி. மொழிபெயர்ப்பு. நகரின் அனைத்து 4 முனை சந்துப்புகளும் வீதிகளும் மற்றும் உயர்ந்த மேடைகள் அனைத்தும் சுத்தம் செய்யப்பட்டு சந்தன நீர் தெளிக்கப்பட்டு இருந்தன. அச்சதிக்குரிய தானியங்களான அரிசி வற்கோதுமை போன்றவையும் பழங்கள் மலர்கள் மங்கள பரிசு பொருட்களும் நகரெங்கிலும் பரவலாக வைக்கப்பட்டிருந்தன. ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ அன்னைக்கு வந்து பஞ்சம் பட்டினி பிணி இதெல்லாம் கிடையாது. ஏன்னா உயர்ந்த ஒரு அரசர், அவர் உத்தானபாதர், அவர் வந்து மனுவினோட வாரிசுகள். சோ அங்க வந்து அரிசி கோதுமை பழங்கள் மலர்கள் மங்கள பரிசு பொருட்கள் எல்லாமே அங்க நிறைந்து கிடக்குது. அதையெல்லாம் வந்து அவங்க இப்போ துருவ மகாராஜா வர்றாருன்னு சொன்னோன்னே அதெல்லாம் அடுக்கி வைக்கிறாங்க. ஸ்லோகங்கள் 58 59. திருவாய பதி திருஷ்டாய தத்ர புரஸ்ய சித்தார்த்தா சத ததீயம்போ துர்வா புஷ்ப பலானி ச உபக்ரு பிரயுக்ஜான வாத்சல்யாதாசித் ஆசிஷ சதி ஸ்ருண்வம் தத் வல்குகீதானி பிராவிஷத் பவனம் விதுஹு. ஹரே கிருஷ்ணா. லலிதா மாதாஜி படி. லலிதா மாதாஜி மாதாஜி நான் படிக்கிறேன். படிங்க. எங்கிட்ட புஸ்தகம் இல்லைங்க மாதாஜி. சரி 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 சரிங்க. நீங்க படிக்கணும்னு கேட்ட மாதிரி இருந்தது, அதான் கேட்டேன். மொழிபெயர்ப்பு. படிங்க. துருவ மகாராஜா ஊர்வலம் சென்ற பொழுது அவரை காண வேண்டுமென்று அங்கே குழுமியிருந்த குலப்பெண்கள் அவர் மீது கொண்ட பாசத்தினால் வெண்கடுகு வார்கோதுமை தயிர் தண்ணீர் அருகம்புல் பழங்கள் பூக்கள் போன்றவற்றை அவர் மீது பொழிந்து தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பெண்கள் மங்கள குலவையிட்டு வரவேற்கும் பொழுது தன் தந்தையின் அரண்மனையுள்ள துருவ மன்னர் நுழைந்தார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ பாசத்தினால மக்கள் எல்லாம் வெண்கடுகு கோதுமை தயிர் தண்ணீர் அருகம்புல் பழம் பூ இதெல்லாம் அவர் மீது பொழிந்து வாழ்த்து சொல்றாங்க. வாழ்த்தும் போது ஏதாவது ஒன்றை கொண்டு, இப்பெல்லாம் நாம அரிசி மஞ்சள் தடவிய அரிசி கொண்டு மணமக்களை எல்லாம் வாழ்த்துறோம் இல்லையா, அது போல. அடுத்த ஸ்லோகம் 60. மகாமணி பிராதமயே ச தஸ்மின் பவே பவனோத்தமே வாலிதோ நிதராம் பித்ரா பித்ரா நியத்வசித்திவ திவி தேவத். ஹரே கிருஷ்ணா. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. அதன் பிறகு துருவ மன்னர் மதிப்புமிக்க பொன்ன ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தன் தந்தையின் மாளிகையில் தங்கினார். அவரது பாசத்திற்குரிய தந்தையின் பாதுகாப்பில் அவர் தேவலோகத்தில் உள்ள தேவர்களை போன்று வாழ்ந்து வரலாறானார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இதற்கு முன்னாடி மதிப்பே இல்லாத ஒரு துருவ அப்படிங்கிற சிறு பையன் இப்போ மதிப்புமிக்க உயர்ந்த நிலையில மக்களால் போற்றப்பட்டு 5 வயது சிறுவன் அவர் வந்து தேவரை போல அவரோட அரண்மனையில வாழ்ந்து வர்றார். அடுத்தது பதம் 21 61. பயபேன நிபா சையா தாந்தா ருக்ம பரிச்சிதாக ஆசனானி மகார்கானி யத்ர ரௌக்மா உபஸ்கராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறீங்களா சாந்தி மாதாஜி? படிக்கிறேங்க மாதாஜி. மாதாஜி 62 61ங்க. 61 கொஸ்டின் எழுதிட்டு இருக்கிறாங்க மாதாஜி, அதனால. சரி. மொழிபெயர்ப்பு. அம்மாளிகையில் உள்ள கட்டில் தந்தத்தினால் செய்யப்பட்டு பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதன் மீது போடப்பட்டிருந்த மெத்தை பால் நுரை போல் காட்சியளித்தது. மேஜைகளும் நாட்காலிகளும் தங்கத்தால் செய்யப்பட்டிருந்தன. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு தங்கத்தோட மதிப்பு என்னங்க? பவுன் 1 லட்சம். இப்பெல்லாம் ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் வாங்கறதுக்கு மக்கள் அத்தனை கஷ்டப்படணும். ஆனா அங்க அப்போ எல்லாம் வந்து எல்லாமே தங்கத்தினால் செய்யப்பட்டிருக்கு. தந்தத்தினாலும் பொன்னாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த மெத்தை நுரை போல காட்சி அளித்திருந்தது. அப்போ மேஜைகள் நாற்காலி எல்லாம் தங்கத்திலேயே செஞ்சிருக்காங்க அன்னைக்கெல்லாம் அரண்மனையில. அடுத்தது ஸ்லோகம் 62. இன்னைக்கு கலியுகத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால் அதுல வந்து தாஜ்மஹால் கட்டப்பட்டப்போ ரத்தினங்கள் வைர வைடூரியம் எல்லாம் பதிக்கப்பட்டிருந்துதான். இன்னைக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. தாஜ்மஹால் உலகத்தின் 7
அதிசயங்கள்ல ஒன்று. அதுல அவ்வளவு வைர வைடூரியங்கள் பதிக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா தூக்கிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வெறும் கற்கள் மட்டும்தான் அங்க இருக்கு. அடுத்த ஸ்லோகம் 62. யத்ர ஸ்படிக குட்யேஷு மகா மாரகதேஷு ச மணி பிரீத்திவா ஆபாந்தி லலான ரத்ன சம்யுதாக. மாதாஜி படிக்க மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி, படிக்கட்டுங்களா? மொழிபெயர்ப்பு. சாந்தி மாதாஜி இன்னைக்கு படிக்கட்டுங்க மாதாஜி. அவங்க இன்னைக்கு தான் புக் வாங்கியிருக்காங்க. சரி சரி, ஓகே ஓகே, படிக்கட்டும். மொழிபெயர்ப்பு. படிக்கட்டும். அரசரின் மாளிகை சுவர்கள் பளிங்கினால் கட்டப்பட்டு அதில் நீலமும் வைர வைடூரியங்களும் பதிக்கப்பட்டிருந்தன. மேலும் அதில் அழகிய இளமங்கையர் தங்கள் கரங்களில் ரத்தின தீபங்களை ஏந்தியது போன்ற சித்திரங்களும் தீட்டப்பட்டிருந்தன. பொருளுரை. மன்னர் உத்தானபாதரின் மாளிகையை பற்றிய விளக்கமானது பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு, அதாவது ஸ்ரீமத் பாகவதம் தொகுக்கப்படுவதற்கும் நீண்ட காலத்திற்கும் முன்பும் உள்ள அமைப்பை பற்றியதாகும். மகாராஜா துருவன் 30,000 ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் என்று கூறப்பட்டிருப்பதிலிருந்து அவர் சத்திய யுகத்தில்தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த யுகத்தில் மக்கள் 1,00,000 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருக்கின்றனர். 4 யுகங்கள் வாழ்ந்த மக்களின் ஆயுட்காலம் கூட வேத இலக்கியங்களில் கூறப்பட்டது. சத்திய யுகத்தில் 1,00,000 ஆண்டுகளும், திரேதா யுகத்தில் 10,000 ஆண்டுகளும், துவாபார யுகத்தில் 1,000 ஆண்டுகளும், கலியுகத்தில் 100 ஆண்டுகளும். ஒவ்வொரு யுகத்தின் வளர்ச்சி மக்களின் ஆயுட்காலம் காடு குறைந்து கொண்டே 1,00,000 10,000 10,000 1000 1000 இருக்கிறது. துருவ மன்னர் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதிலிருந்து அவர் சத்திய யுகத்தின் படைப்பின் ஆரம்ப காலத்தில் வாழ்ந்திருக்க வேண்டும். பகவத்கீதையில் பிரம்மதேவனின் ஒரு நாள் என்பது பல சத்திய யுகங்களை கொண்டதாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேத கணக்கின்படி இப்பொழுது 28வது யுகம் நடந்து கொண்டிருக்கிறது. துருவ மகாராஜா வாழ்ந்தது பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. 50,000 ஆண்டுகளுக்கு முன்னர் நாகரிக வளர்ச்சி பெற்ற மனித சமுதாயம் இருந்தது என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனலாம். ஆனால் துருவனின் தந்தையின் மாளிகையின் வர்ணனையிலிருந்து அந்நாளைய வாழ்வு மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கின்றது. மன்னர் உத்தானபாதரின் அரண்மனை மதில்கள் போன்று மிக சமீபத்தில் முகலாயர் காலத்தில் கூட இருக்கிறது. டில்லி செங்கோட்டையை பார்த்தோம் என்றால் அதிலுள்ள மதில்கள் சலவை கற்களினால் ஆனது என்று தெரியும். முன்னர் அதில் நவரத்தினங்களும் பதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்த ரத்தினங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டு பிரிட்டிஷ் அரும்பொருட்காட்சியகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. உலகில் வளம் எனப்படுவதே முன்பு பொன், பளிங்கு, பட்டு, தந்தம், நவரத்தினங்கள் மற்றும் வெள்ளி போன்ற இயற்கை ஆதாரங்களை மட்டுமே வைத்து கணக்கிடப்பட்டன. பொருளாதார வளர்ச்சியில் முன்னேற்றம் என்பது மிகப்பெரிய மோட்டார் கார்களின் அடிப்படையில் அடைந்ததல்ல. மனித சமுதாயத்தின் வளர்ச்சி மிக பெரும் தொழிற்சாலைகளை சார்ந்திருப்பது அன்று. மாறாக முழுமுதற் கடவுளால் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் இயற்கை வளங்களையும் இயற்கை உணவுகளையும் சார்ந்திருப்பதாகும். அதன் மூலமே நாம் தன்னுணர்வு பெறுவதற்கு, காலத்தை சேமிக்கவும், மனித உடல் பெற்ற வாழ்க்கையில் வெற்றியடையவும் முடியும். இச்சுலோகத்தில் உள்ள மற்றொரு செய்தி யாதெனில், மன்னர் உத்தானபாதர் விரைவிலேயே தனது அரச வாழ்வினை துறந்து தன்னுணர்வு பெறுவதற்காக காட்டிற்கு செல்லப் போவது என்பதாகும். ஆகையினால் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள விளக்கங்களை கொண்டு தற்போதுள்ள மனித நாகரிகத்தையும் பிற யுகங்களான சத்தியயுகம், திரேதா யுகம், துவாபார யுகம் போன்றவற்றில் வாழ்ந்த மனித இனத்தையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ 4 யுகங்கள், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள்ல மனிதர்களுடைய குணநலன்களும் சரி, அவர்களுடைய உடல் பாகம் சரி, எல்லாமே மாறுபட்டவையாக இருக்கும். அப்போ இங்க துருவ மகாராஜா சத்தியயுகத்தில் வாழ்ந்ததாக நம்மளுக்கு சில பிரபுபாதர் சொல்றாரு. ஏன்னா சத்தியயுகத்துல ஆண்டு காலம், ஒருவது ஆயுட்காலம் எவ்வளவுனா 1,00,000 வருடங்கள். இப்பெல்லாம் நம்மளுக்கு 100 வயது கூட கிடையாது. கலியுகத்துல, சத்தியயுகத்துல 1,00,000 ஆண்டுகள். அதுக்கப்புறம் துவாபர யுகம், திரேதா யுகம். திரேதா யுகத்துல 10,000 ஆண்டுகள், துவாபர யுகத்துல 1000 ஆண்டுகள். இந்த கலியுகத்திலேயே 100 ஆண்டுகள் அப்படிங்கிறது கூட இன்னும் குறைந்து குறைந்து 80 வயசு 50 வயசு அப்படின்னு அது குறைந்து கொண்டே வரும். காலம் போக போக களி முற்ற அதுவும் மாறிக்கொண்டே வரும். ஏன்னா இனியும் பல விதமான நோய்கள் வரப்போகுது. அப்பெல்லாம் மக்களோட ஆயுட்காலம் குறைய போகுது. அது போல சத்திய யுகத்துல மக்கள் தூய்மையான நிலையில இருந்தாங்க.
ஒரு 5 அல்லது 10% அதர்மம் இருந்தது. அப்புறம் அடுத்த யுகத்துல என்னாச்சு, அதுவே 70% தர்மமும் 30% அதர்மமும் இருந்தது. அதுக்கு கீழே திரேதா யுகத்துக்கு வரும்போது, துவாபர யுகத்துக்கு வரும்போது அது 50-50 ஆயிடுச்சு. இப்ப கலியுகத்துல 20-80 20% தான் சத்தியம் இருக்குது, 80% அசத்தியம். எல்லாமே இங்க பாரு, பொய், பொரட்டு, பொறாமை, அந்த மாதிரி காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் அப்படிங்கிற எல்லா குணங்களும் இங்க கலியுகத்துல ரொம்ப பெரிய உருவெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்க பாரு மதுக்கடை, மாது, சூது, மாமிசம் அப்படிங்கிறது பரவலா தாண்டவம் ஆடுது. அப்போ கலியுகத்துல அதர்மம் மேலோங்கி இருக்கும். அதனாலதான் கலியுகமானது ரொம்ப மோசமானதாக சொல்லப்படுது. அப்ப அந்த சத்தியயுகத்துல அவர் வாழ்ந்ததுனாலதான் 30,000 ஆண்டுகள் அவர் ஆட்சி செஞ்சிருக்கார். அதோட மட்டுமல்லாம அவருடைய தந்தையான உத்தானபாதன் வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற நிலைக்கு காட்டுக்கு போயிடுறாரு. துருவ மகாராஜாட்ட நாட்டை கொடுத்துட்டு காட்டுக்கு போயிடுறாரு. ஏன்னா ஒரு தந்தை தன் மகனை பொறுப்புக்கு கொண்டு வந்துட்டு அவர் என்ன பண்ணணும், வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்ற வேண்டும். அந்த காலத்துல எல்லாருமே வர்ணாசிரம தர்மத்தை பின்பற்றினாங்க. ஆசிரமம் அப்படின்னா 4 இருக்கிறது நமக்கு தெரியும்: பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். அப்ப கிரகஸ்த நிலைக்கு யார் ஒருவர் 50 வயது அடைந்துட்டாங்களோ அந்த காலத்துல அவங்க தன்னுடைய வாழ்நாளை கிரகஸ்தா வாழ்விலிருந்து விலக்கிட்டு வானப்பிரஸ்த வாழ்க்கைக்கு, ஈவன் ராஜாவாக இருந்தாலும் அவர் ராஜ ரிஷியாக இருப்பார். ரிஷி அப்படின்னா என்ன? முனிவர். அவர் ராஜாவாகவும் இருப்பார், முனிவராகவும் இருப்பார். எப்படின்னா ராஜாவாக இருக்கும்போது நாட்டை ஆழ்வார். எந்த ஒரு வயது வந்ததோ அப்ப என்ன பண்ணுவாருன்னா, மலம் கழித்து திரும்பி பார்க்காம வர்றது போல அவர் நாட்டை திரும்பி பார்க்காம ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு காட்டுக்குள்ள போயிடுவார், தன்னுடைய இறுதி நிலையை அடையிறதுக்கு. தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ, அந்த மோக்ஷ நிலையை அடையிறதுக்காக அவர் காட்டுக்கு போயிடுவார். அப்ப உத்தானபாதன் என்ன பண்றாருன்னா காட்டுக்கு போறார். அப்ப அந்த காலத்துல உலகமெல்லாம் அவ்வளவு வளத்தோட இருந்தது. ஏன்னா சத்தியயுகத்துல பொன்கள், பொண்ணு பொருள்கள் அப்படின்னா மிக ஹை குவாலிட்டி. எப்படின்னா வைடூரியம், தங்கம், தங்கத்துலதான் எல்லா பாத்திரங்கள் இருக்கும், அதெல்லாம் வைரம் பதிக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப மேன்மையான நிலையில இருந்தாங்க. அவங்களுடைய சாதாரண வாழ்க்கையே அவ்வளோ ஆடம்பரமா இருக்கும். பொண்ணும் பொருளும் அப்படி குவிஞ்சிருது. ரோட்ல கூட அப்படியே இருக்குமா, தங்கம் எல்லாம் கிடக்குமா. நம்ம எப்படி இப்ப எல்லாம் டிஸ்போசபிள் டம்ளர் காயத்துல யூஸ் பண்றோம், அது மாதிரி தங்க டம்ளர் அப்படியே குடிப்பாங்களாம், வீசிட்டு போயிடுவாங்களாம். அடுத்த யுகம் சத்தியயுகத்துக்கு அடுத்த திரேதா யுகம். திரேதா யுகத்துல என்ன பண்ணாங்க, தங்கம், அந்த வைர வைடூரியம் அப்படிங்கறதெல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் தங்கம், வெள்ளி அந்த மாதிரி நிலைக்கு வந்தது. அடுத்த யுகத்துல பஞ்சலோகங்கள், திரேதா யுகத்துல பஞ்சலோகங்கள், நாம சொல்றோம் இல்லையா பஞ்சலோக சிலைகள் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பஞ்சலோகங்கள், அதுல பித்தளை பாத்திரம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க. ஆனா கலியுகத்துல எல்லாம் போய் மிக மட்டமான குவாலிட்டி இரும்பு யுகம் அப்படின்னு சொல்லப்படுது. இரும்பும் போய் இப்ப எல்லாம் நம்ம பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லப்படுற மிக கெடுதலான ஒரு கெமிக்கலால உருவாக்கப்படுற அந்த பிளாஸ்டிக், இது டிஸ்போஸ் பண்ணவும் முடியாது, நிலத்துக்குள்ள போனாலும் அது மக்காது. அப்ப இங்க எங்க பார்த்தாலும் உலகுல குப்பைகள் குவிந்து கொண்டிருக்கின்றது. எல்லா இடத்துலயும் இந்த குப்பைகளை எப்படி அகற்றுவது அப்படின்னு விஞ்ஞானிகள் கூட தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இப்போ பிளைட்டோட பாட்டு, இன்னும் நாம உபயோகப்படுத்துற பெரிய பெரிய வாகனங்கள், டயரு, இந்த மாதிரி எல்லாத்தையும், ஆறுகள் எல்லாம் கழிவு நீர் சாக்கடையா மாறிடுச்சு. அப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி ஓடையில இருந்து அப்படியே எடுத்து குடிப்பாங்க, குளத்துல இருந்து குடிப்பாங்க, கிணத்துல இருந்து அப்படியே எடுத்து குடிப்பாங்க, ஃபில்டர் எல்லாம் பண்றது கிடையாது. ஆனா இப்போ ஃபில்டர் வச்சுதான் குடிக்க வேண்டி இருக்கு, இல்லைன்னா சளி பிடிச்சிடும். எல்லாம் பாட்டில் தண்ணி வாங்குறோம். அப்பெல்லாம் தண்ணி விற்க கூடாது, தண்ணிய யாராவது வீட்டுக்கு போனாலே தண்ணியை கொடுப்பாங்க. எங்காவது வழியில போனா கூட தண்ணி கேட்டு வாங்கி குடிக்கக்கூடிய அந்த நிலையில அவங்க கொடுப்பாங்க. இன்னைக்கெல்லாம் தண்ணி கேட்டா கூட கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கே தண்ணி இல்ல, நீ கேக்குறியா, கடையில விக்குது போ அப்படின்றாங்க. அப்ப கடையில இருக்கிற பாட்டில் தண்ணி வாங்குறோம். அது மட்டுமல்ல, இப்ப காற்றை கூட வாங்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். காற்று இயற்கையா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது, ஆக்சிஜன் மரங்களால உருவாக்கப்பட்டு நம்மளுக்கு கொடுக்கப்படுகின்றது. இந்த உலகம் ஃபுல்லா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாம் பரவி கிடக்குது. ஆனா அந்த காற்றை கூட கோவிட் டைம்ல என்ன பண்ணினோம்,
ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்காம நிறைய மக்கள் இறந்து போனாங்க. இப்படி காற்றுக்கு கூட காசு கொடுத்து வாங்க வேண்டிய நிலையில நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா, செல்வ வளமும் சரி, ஆயுளும் சரி, மக்களோட உயரமும் சரி, மக்கள் சத்திய யுகத்துல 15 அடி 20 அடி இருந்தாங்க. அடுத்த யுகத்துல 10 அடி இருந்தாங்க. அடுத்த யுகத்துல வந்து அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. அப்போ இன்றைய யுகத்துல கலியுகத்துல பாத்தீங்கன்னா மக்கள் 5 அடி 6 அடி. சோ இன்னும் அவங்க வந்து குறுகிட்டே போவாங்க, கீழே இறங்கிட்டே போவாங்க. இதுதான் கலியோட தோஷம். அப்போ இந்த சைக்கிள் வந்து யுக சர்க்கிள் இது வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பல கோடி ஆண்டுகளாக இது தொடர்ந்து நடந்து வேத கணக்கின்படி 28வது யுகம் இப்ப நடந்துட்டு இருக்குது. யுக யுகமாக பவதி பாரத அபியுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் அப்படின்னு சொல்லி பரித்ராணாய சாதுனாம் வினாச்சாய சுதுஸ்கிருதம் தர்ம சம்ஸ்தார்ப்பணாத்தாய சம்பவாமி யுகே யுகே. யுக யுகங்களாக பகவான் தோன்றிக் கொண்டே இருக்கிறார். எதற்காகனா இந்த கொடியவர்களை துஷ்டர்களை அழித்து பக்தர்களை காப்பதற்காகவும் தர்மத்தை பரிபாலித்து அதர்மத்தை அழிப்பதற்காகவும் அவர் வந்து அவதாரம் எடுத்துக்கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த ஒவ்வொரு யுகத்திலும் மிக உயர்ந்த குணங்கள் தாழ்ந்து கொண்டே வருகின்றது. கலியுகத்துல அது முத்தி போய் மிக மோசமான குணங்கள் வெளிப்படுகின்றது. அப்ப பகவான் கல்கி அவதாரமாக வருவார். அப்ப இந்த கலியுகத்தோட ஆயுட்காலம் என்ன? 4,35,000 ஆண்டுகள். அப்ப இதனோட 2 மடங்கு திரேதா யுகத்துல துவாபர யுகத்துல. கலியுகத்தோட 3 மடங்கு 4,32,000 ஆண்டுகள் இன்ட்டு 3 போட்டோம்னா அதனோட ஆயுட்காலம் தான் திரேதா யுகத்தோட ஆயுட்காலம். அப்ப கலியுகத்தோட 4 மடங்கு தான் சத்திய யுகத்தோட ஆயுட்காலம். அப்போ சத்திய யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம் இது எல்லா ஆயுட்காலங்களையும் சேர்த்தினா சதுர் யுகம். சதுர் அப்படின்னா 4 யுகங்களோட ஆயுட்காலம். அத மறுபடியும் 1000ஆல பெருக்கும் போது அது ஒரு கல்பம். 1000ஆல பெருக்கும் போது வர விடைதான் கல்பம். இந்த ஒரு கல்பம் தான் பிரம்மாவோட ஒரு பகல் பொழுது, இன்னொரு கல்பம் பிரம்மாவோட ஒரு இரவு பொழுது. அப்ப பிரம்மாவோட ஒரு பகலோ இரவோ இவ்வளவு மில்லியன் ஆண்டுகள் இருக்கு அப்படின்னா அவரது 100 ஆண்டுகள் எவ்வளவு பெருசு. இத கவனமா கேட்கணும், பேசக்கூடாது. எல்லாரும் கவனமா கேட்டீங்கன்னா தான் புரியும். இப்போ பிரம்மாவோட ஒரு நாள் கணக்கே இவ்வளவுனா நம்ம பிரம்மாவோட கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நம்ம ஆயுட்காலம் எல்லாம் போயிடும். அதுலதான் நம்ம இவ்வளவு வேலையும் பண்றோம், இவ்வளவு ஆசை, இவ்வளவு கோபம். சோ நம்மளோட ஆடி அடங்குகின்ற ஆட்டத்தை பிரம்மா பார்த்துட்டு சிரிப்பாராம். இந்த விட்டில் பூச்சி மனிதன் வந்து என்ன இப்படி இவ்வளவு ஆட்டம் போட்டுட்டு இருக்கான், நாளைக்கு அழிய போறவன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவரை கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள நம்மளோட எல்லா வாழ்நாள் ஃபுல்லா அது முடிஞ்சிடும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் கேள்வி பதில்கள் பார்க்கலாம்.